ஸ்கூல் டேஸ்ல மறக்க முடியாத மூமெண்ட்ஸ்ல என்னன்னு சொல்லி இப்ப பாக்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மள ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ்ல உங்களை தேடி வரும், உங்களால பார்க்க முடியும். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போலாம். மிஸ் சைட் அடிச்சிரு. இது நானும் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா நான் ஸ்கூல் படிக்கும் போது ஐயோ அந்த மேம் பேர் என்ன ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா மத்த பீரியட் எல்லாம் அட்டன் பண்றோம் இல்லையோ, அந்த மேம் பீரியட் மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன். மறக்காம போயிட்டு அட்டன் பண்ணுவேன். பாடத்தை கவனிக்கிறோம் இல்லையோ, அவங்க எடுக்கிற அழக ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். அவங்கள சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்ல, அவங்க எப்பெல்லாம் கூப்பிடுறாங்களோ தீபக்னு அப்படின்னு கூப்பிட்டுட்டா போதும், உடனே வந்துட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரியில. அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது இப்படி ட்ரீம்குள்ள முடிங்க கிடக்காம அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. Me and my friend did mistake and the teacher is seen on camera and give warning that can't be forgettable. ஆக்சுவலா இந்த அளவுக்குலாம் எனக்கு ஆர்டர் இல்ல. ஆனா நாங்க வந்து என்ன பண்ணோம், டேரக்டா வந்து டீச்சர் முன்னாடியே வந்து சண்டை போட்டோம். அன்னைக்கு வந்து தமிழ் வாத்தியார் கிளாஸ். ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா, நான் வந்து கொஞ்சம் ஓவரா என் ஃப்ரெண்டை வந்து கலாச்சிக்கிட்டே இருந்தேன். நான் கலாய்க்கிறதுக்கு கூட 2 ஜால்றாங்க வேற இருந்தெல்லாம் ஜிங் சாங் தட்டின்னு இருந்தான். அவன் ரொம்ப காண்டாயிட்டு கோவத்துல இருந்து வந்து ஒரு அடி அடிச்சான். நானும் கோவத்துல திருப்பி பதிலுக்கு ஒரு அடி அடிச்சேன். அடிச்ச அடியில பட்டுன்னு குண்டை ஊன்ட்டான் கீழே. அவன் கீழே ஊந்ததுக்கு அப்புறம் நோட்டீஸ் பண்றான், அடிச்சு ஸ்ட்ரைட்டா மூக்குல அடிச்சுனா பொல பொல பொலன்னு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சு. கிளாஸ் ஃபுல்லா ரத்தம் ஆயிடுச்சு. அப்புறமா சாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகி கடைசியில பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போயிட்டு சஸ்பெண்ட்ல இருந்த கொஞ்ச நாளைக்கு. அது வீட்டுல கூட தெரியாது அந்த அளவுக்குமா ஸ்கூல் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கதை குத்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுல போய் உட்காந்துருந்தேன். அதெல்லாம் ஒரு பொண்ணான காலம். இந்த மாதிரி கோளாறுல நானும் பண்ணிருக்கேன்னு சொல்ல வரேன். கேமரால மாற்ற அளவுக்கு இல்ல, டேரக்டா நேர்லயே பார்த்து முடிச்சு விட்டாங்க. தட் ஒன் சீனியர். அப்போ சீனியர் மேல ஒரு கண்ணு இருக்கு. டெய்லியும் ஸ்கூலுக்கு படிக்க போறீங்களோ இல்லையோ, அந்த சீனியரை பாக்குறதுக்காகவே டெய்லியும் ஸ்கூல்ல மிஸ் பண்ணாம போவீங்க. கரெக்டா நானும் போனேனே. ஆக்சுவலா அந்த மூமெண்ட்ல வந்து செம்ம கியூட்டான ஒரு மூமெண்ட்ங்க, மறக்க முடியாத மூமெண்ட். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. அவங்க பேர் வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, XY. ஸோ அந்த XY நான் பாக்குறதுக்காக டெய்லியும் மறக்காம ஸ்கூலுக்கு போயிடுவேன். உடம்பே முடியலன்னா கூட ஸ்கூலுக்கு குடுக்கணும் ஓடிடுவேன். அவங்க இத்தனைக்கும் வந்து சொல்ல போனா என்னோட வயசுல வந்து 2 வயசு சீனியர் வேற. அவங்களை எப்பெல்லாம் பாக்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல மச்சான், சச்சின் டெண்டுல்கருக்கு அவங்க ஒய்ஃபோட 5 வயசு டிஃபரன்ஸ் மச்சான். ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் மச்சான் டிஃபரன்ஸ். அவங்க கியூட் இல்லடா அவங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க எப்பெல்லாம் கூப்பிட்டாலும் கொடுக்கணும் ஓடி போயிட்டு குழந்தை தரமா சொல்லிங்க அப்படின்னு கேட்க அவங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு கியூட்டான மூமெண்ட்டுங்க அதெல்லாம். ஆனா அவங்க பாத்துருணுமோ என்ன தம்பியா, நான் பாத்துருணுமோ அவங்கள வேற விதமா லைக் கிரஷ் லெவலால கிரஷ்ன்னு சொல்லலாம். ஆனா சம்டைம்ஸ் வச்சிருக்கேன், கிடைச்சா லைஃப் லாங் அவங்க நல்லா என்ன பாத்துப்பாங்களா அப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் எல்லாம். இப்ப நினைச்சா கூட அப்படியே மனசுக்குள்ள பட்டாமூச்சி பறக்கும். பொண்ணான காலங்கள் திருப்பி என்ன ஸ்கூல் லைஃப் எல்லாம் கிடைச்சா செம்ம ஜாலியா இருக்கும்ல. டைம் மிஷின் எல்லாம் கிடைச்சா முதல் வழியா நான் போகிற முதல் காலகட்டம் என்னுடைய ஸ்கூல் காலகட்டம். நீங்க எப்படி டைம் மிஷின் கிடைச்சா ஸ்கூல் காலகட்டத்துக்கு போவீங்களா இல்ல வேற எங்க போவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.